வசந்த பஞ்சமி என்பது இந்து சமயத்தில் அறிவு, கல்வி, கலை, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை குறிக்கும் மிக முக்கியமான புனித நாளாகும். தை அல்லது மாசி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதியில் வரும் இந்த திருநாள் வசந்த காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. குளிர்காலத்தின் கடுமை முடிந்து இயற்கை மீண்டும் உயிர் பெற்று இந்த நேரத்தில் மரங்கள் பூத்து குலுங்கும், பறவைகள் இசைப்பாடும், பசுமை பரவி மனித மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கிறது. இதன் ஆன்மீக அர்த்தம் மனித மனதில் இருக்கும் அறியாமை, குழப்பம், சோர்வு போன்றவைகளை நீக்கி அறிவு, தெளிவு, சிந்தனை வளர வேண்டும் என்பதே. இதனாலதான் வசந்த பஞ்சமி நாளை ஞான தேவியான சரஸ்வதி தேவியின் அவதார நாளாக கொண்டாடப்படுகிறோம். புராணங்களின்படி பிரம்மா உலகத்தை படைத்த போது அது ஒளி இல்லாத, சிந்தனை இல்லாத ஒரு அமைப்பாக இருந்தது. அப்போது பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றிய சக்தியே சரஸ்வதி தேவி. அவள் வீணையால், இசையை எழுத்துக்களால், மொழியை ஞானத்தால் மனித வாழ்வின் நோக்கத்தை உலகிற்கு வழங்கினாள். அதனாலதான் சரஸ்வதி தேவியை வாக் தேவதை, வித்யா தேவதை, ஞான தேவதை என்று அழைக்கிறோம். வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபட்டால் கல்வியில் தடைகள் நீங்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், பேச்சு திறன் மேம்படும், கலைத்திறன் வளரும் என்ற ஆழமான நம்பிக்கை உள்ளது. இந்த நாளில் குழந்தைகளுக்கு முதல் எழுத்தை எழுத செய்யவும் வித்யாரம்பம், அக்ஷராபியாசம் செய்வது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. ஓம் ஐம் சரஸ்வதியே நம என்ற மந்திரம் மனித மூளையின் அறிவு நரம்புகளை தூண்டி சிந்தனை சக்தியை அதிகரிக்கும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், போட்டித் தேர்வு எழுதுபவர்கள், அரசு வேலை, மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற துறைகளில் முயற்சி செய்பவர்கள் அனைவரும் இந்த நாள் மிகுந்த சக்தி அளிக்கும் நாளாகும். இந்த நாளில் புத்தகங்களை மரியாதையுடன் வைத்து சரஸ்வதி தேவியின் முன் வணங்குவது, குறைந்தது 1 மணி நேரமாக அமைதியாக படிப்பது அந்த ஆண்டு முழுவதும் படிப்பில் கவனம் மற்றும் முன்னேற்றத்தை தரும். இசை, நாட்டியம், ஓவியம், எழுத்து, கவிதை, பேச்சு, பத்திரிகை, யூடியூப் போன்ற கலை மற்றும் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வசந்த பஞ்சமி ஒரு வரப்பிரசாத நாளாகும். பல இசை மேதைகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இந்த நாளில்தான் தங்கள் கலை பயணத்தை ஆரம்பிப்பதாக வரலாறு கூறுகிறது. வசந்த பஞ்சமி என்றாலே மஞ்சள் நிறம் நினைவிற்கு வருகிறது. மஞ்சள் நிறம் சூரிய சக்தியையும், அறிவையும், மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிவது, மஞ்சள் மலர்களால் பூஜை செய்வது, மஞ்சள் நிற பலகாரங்களை வைத்து பூஜை செய்தால் மன அமைதியும் சிந்தனை தெளிவையும் அளிக்கும். வீட்டில் வசந்த பஞ்சமி பூஜை செய்வதற்கு பெரிய செலவோ சிக்கலான முறைகளோ தேவையில்லை. சுத்தமான மனமும் உண்மையான பக்தியும் போதும். சரஸ்வதி தேவியின் படத்தை மஞ்சள் துணியில் வைத்து விளக்கு ஏற்றி பால், பழம், இனிப்பு நிவேதனம் செய்து சரஸ்வதி ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் வீட்டில் கல்வி சூழல் உருவாகும். ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், பயிற்சியாளர்கள், பேச்சாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகியோருக்கு இந்நாளில் புதிய முயற்சிகளை தொடங்குவது, புத்தகம் எழுத ஆரம்பிப்பது, கல்வி சார்ந்த சேனல் தொடங்குவது நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும். படிப்பில் தடை, நினைவாற்றல் குறைவு, தேர்வு பயம், பேச்சு தடுமாற்றம் உள்ளவர்கள் இந்த நாளில் ஏழை மாணவர்களுக்கு புத்தகம், நோட்டு, பேனா தானம் செய்வது மிக சிறந்த பரிகாரமாக கருதப்படும். மொத்தத்தில் வசந்த பஞ்சமி என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது மனித வாழ்வில் புதிய தொடக்கம், அறிவு மலரும் தருணம், மனமும் சிந்தனையும் தூய்மை அடையும் காலம். இந்த புனித நாளில் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று கல்வி, கலை, தொழில், வாழ்க்கை அனைத்திலும் முன்னேற்றம் அடையும். நாளை வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கான சிறந்த நேரம் காலை சூரியோதயத்திற்கு பிறகு மதியம் வரை ஆகும். குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்திற்கு பின் காலை 6 மணி முதல் 12 மணி வரை செய்யப்படும் பூஜை மிகுந்த பலன்களை தரும். மேலும் அபிஜித் முகூர்த்தம் வரும் நேரமும் மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் வழிபட விரும்புவோர் முதலில் காலை எழுந்து சுத்தமாக நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் அல்லது அமைதியான இடத்தில் மஞ்சள் துணி விரித்து அதன் மேல் சரஸ்வதி தேவியின் படம் அல்லது சிலையை வைத்து அலங்கரிக்க வேண்டும். அருகில் புத்தகம், பேனா, நோட்டு, இசைக்கருவி போன்ற கல்வி அல்லது கலைக்கு உரிய பொருட்களை வைத்து விளக்கு ஏற்றி மஞ்சள் மலர்கள் அல்லது வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பால், பழம், இனிப்பு அல்லது பாயாசம் நிவேதனம் செய்து
சரஸ்வதியாய நமக, சரஸ்வதி நமஸ்துப்பம் போன்ற மந்திரங்களை குறைந்தது 9 அல்லது 11 முறைத்தல் ஜபத்தால் மற்றும் மௌன பூஜை வழிபாடு. இந்த நாளில் குறைந்தது 30 நிமிடம் மௌனமாக இருந்து சரஸ்வதி தேவியை மனதிற்குள் தியானிப்பது மிக உயர்ந்த பலன்களை தரும். பேச்சு குறைத்தால் அறிவு அதிகரிக்கும். அடுத்ததாக புத்தக பூஜை. படிக்கும் அனைத்து புத்தகங்களையும் சுத்தமாக அடுக்கி வைத்து மஞ்சள் பூ அல்லது குங்குமம் வைத்து வணங்குதல். இந்த நாளில் புத்தகங்களை தரையில் வைக்காமல் மரியாதையுடன் கையாளுதல் வேண்டும். மஞ்சள் அரிசி வழிபாடு. மஞ்சள் கலந்த அரிசியில் குழந்தைகளுக்கு முதல் எழுத்தை எழுத செய்தல். அ, ஆ, க, ஓ. இவ்வாறு செய்தால் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். அடுத்ததாக ஜெயக்ரீவ வழிபாடு. சரஸ்வதி தேவியின் அம்சமான ஹயக்ரீவ மூர்த்தியை நினைத்து ஹயக்ரீவ ஸ்லோகம் பாராயணம் செய்வது. போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற மிக உயர்ந்த மிக சிறந்த பரிகாரமாகும். முக்கிய குறிப்பு: வசந்த பஞ்சமி நாளில் செய்யப்படும் எந்த வழிபாட்டிலும் சுத்தமான மனம், அகங்காரம் இல்லாத பண்பு, கல்வி மீது மரியாதை இவையே முக்கியம். பெரிய பூஜையை விட சிறிய உண்மையான வழிபாடே சரஸ்வதி தேவிக்கு அதிகம் பிடிக்கும். நாளை அனைவரும் சரஸ்வதி தேவியின் அருளை பெற ஓம் சரஸ்வதி தேவி நமக அப்படின்னு கமெண்ட் செய்யவும். இந்த புனித நாளில் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று அனைத்திலும் முன்னேற்றம் அடைந்து நமது வாழ்க்கையிலும் வசந்த காலத்தை நிரந்தரமாக வரவேற்போம். நன்றி.